யூகேல அசைலம் கோரியிருக்கிறவங்க என்னென்ன காரணத்துக்காக அசைலம் கோரியிருக்காங்க அப்படின்ற ஒரு விசாரணையை பிபிசி முன்னெடுத்திருந்தது. இந்த விசாரணையின் அடிப்படையில பிபிசி கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் ஆனது மிகப்பெரிய அதிர்வலையை யூகேல உருவாக்கி இருக்கு. எல்ஜிபிடி கியூ இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்ற அடிப்படையில பெரும்பாலானவர்கள் யூகேல அசைலம் கோரியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் பிபிசியால வெளியிடப்பட்டது. இப்படியான பொய்யான காரணங்களை காட்டி அசைலம் கோரிக்கைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சட்டத்தரணிகளை தேடும் ஒரு படலம் ஆரம்பிக்கப்படும், இப்படியானவர்களுக்கு ஜெயில் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவித்தலை பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத் சொல்லியிருக்கார். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது பிபிசி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அசைலம் கிளைம் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு லாயரை தேடி இருக்காங்க. லாயராக அறிமுகமாகி இருந்த ஒரு பெண் 1000 பவுண்ட்ஸை வாங்கிட்டு இவங்களுக்கு கொடுத்திருக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்திருக்கிறது இஸ்லாமிய நாடுகள் அப்படின்றதுனால அக்ஷய திருதியை என்றாலே செல்வமும் வளமும் பெருகும் நாள். ஏப்ரல் 19 அன்று உங்கள் நம்பிக்கைக்குரிய கைராசியான சஹானா ஜுவல்லர்ஸில் பொன்னகை வாங்கும் பொன்னான நாள் கொண்டாட்டம் ஆரம்பமாகிறது. விதவிதமான கலெக்ஷன்களுடன் மாபெரும் விலை கழிவு. 2000 பவுண்டுக்கு மேல் நகை வாங்கும் அனைவருக்கும் ஒரு மிக்சி இலவசம். அது மட்டுமில்லாமல் அக்ஷய திருதியை என்று நகை வாங்கும் அனைவருக்கும் பற்பல பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன. சஹானா ஜுவல்லர்ஸ், வெம்ப்லி மற்றும் ஈஸ்ட் ஹாம். இஸ்லாமிய நாடுகள்ல கே, லெஸ்பியன் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு, இவங்களுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கு. சோ இந்த ஒரு காரணத்தை நீங்க அசைலம் கிளைமுக்கு முன்வைப்பீங்களாக இருந்தா இத ஹோம் ஆபீஸ் எந்த காரணம் கொண்டும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு அட்வைஸை இவங்க வழங்கி இருக்காங்க. இந்த அட்வைஸுக்கு கட்டணமாக 1000 பவுண்ட்ஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ யூகேல உருவெடுத்திருக்கு. ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிற சில நாடுகளுடைய மாணவர்கள் யூகேல படிக்க வாரத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்தால பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக அசைலம் கோரிக்கைக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் மேலதிகமாக வெளியிடப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, இதுல உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் இந்த எல்ஜிபிடி கியூ சமூகத்தினரை சேர்ந்தவர்கள் சில நாடுகள்ல இவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது, இவர்களுக்கு உண்மையிலேயே உயிருக்கு ஆபத்து இருக்கு. இப்படியானவர்களை பாதுகாப்பதோடு இதற்கு எதிரான சட்டங்கள் நிறுவப்பட வேண்டும் அப்படின்றது இப்போது யூகேல ஒரு ஏகோபித்த கருத்தாக மாறி வருகிறது. இந்த போலியானவர்கள் பொய்யான காரணங்களால அசைலம் கூறுறதுனால உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான ஒரு அநீதியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருப்போம். அதே நேரம் இப்படியான சட்டத்தரணிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை ஹோம் ஆபீஸ் வழங்கி இருக்கு. இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது சரியான விஷயம் தானா? எல்ஜிபிடி கியூ இனத்தவர்களை பாதுகாக்கும் ஒரு கடமையில இப்படியான ஒரு மிஸ்யூஸ் நடக்கிறதுக்கான தீர்வு எதுவாக இருக்கும் அப்படின்றத சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.